ஏன் மேம் அதை மாற்றி வைங்க. வர மாட்டேங்குது. கவர் பண்ணிட்டே இருக்குது. ஹலோ, வீடியோ பிரைவேட் கார்டு சார். ஆக்சுவலி அந்த முன்னாடி போட்டல கேன்சல் ஆயிடுச்சு. திரும்ப கிளிக் பண்ணியிருக்கேன், வெளில வந்துருச்சு. அது இருங்க, திரும்ப வருதா பாருங்க. இப்போ நான் திரும்ப போட்டிருக்கேன். 49 செகண்ட்ஸ் ஆகுது. தெரியுதா பாருங்க. திரும்ப லோட் ஆகி வரவே மாட்டேங்குது. நேற்று போட்டது வருது. வந்துருச்சா சார்? ஓகே ஓகே ஓகே. Yes, hello students, good afternoon everyone. Okay, so welcome to our channel, that is our SEYAL batch. Okay, so welcome to our SEYAL batch. So நேத்து நம்ம basics பார்த்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சாப்டர்ஸ் குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ கண்டிப்பா SEYAL batch சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல்ல எல்லா நோட்ஸும் உங்களோட டிபிபிஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். எவ்ரிடே கிளாஸஸ் எல்லாமே கண்டிப்பாக அதில் போய் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங். ஸோ கெமிஸ்ட்ரிலேயே எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் டாபிக் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பாண்டிங் தான். பிகாஸ் இந்த கெமிக்கல் பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓவரால் நிறைய தியரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு எல்லாமே பேஸ்ட் ஆன் வேலன்ஸ், அந்த வேர்ட் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் பேஸ் பண்ணியே எல்லா சாப்டரும் முடிச்சிருப்பாங்க. பட் ரொம்ப ஈஸி, நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் கேட்குறாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டாபிக் உள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்ல மெயின் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் பாண்ட். ஓகே, ஸோ பாண்ட்ன்றது என்னதுன்னா, பாண்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஓகே, பாண்ட் ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு என்ன தேவை? ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தேவை. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருந்தால் மட்டும்தான் பாண்ட் ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருந்துச்சுன்னா பாண்ட் பிரேக் ஆகும். இந்த ஃபோர்ஸ் ஆஃப் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் வேலன்ஸ் ஷெல். ஏன் வேலன்ஸ் ஷெல்னா அதுதான் அன்ஸ்டேபிளாக இருக்கும், ரைட்? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ன்றது அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ரெண்டு எலிமெண்ட்டோட சேர்ந்து உங்களுக்கு பாண்டாக ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ரெண்டு டைப் ஆஃப் பாண்டிங் இருக்கு. ஒன் வில் பி primary bond and second one will be secondary bond. Okay, so primary and secondary ரெண்டு டைப்ல இருக்கு. So primary ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, so primary ல first will be ionic bond. Okay, so primary ல first will be ionic, second will be covalent, third will be coordinate, fourth will be metallic. இது நாலுமே பாத்தீங்கன்னா primary bond. So what is primary bond அப்படின்னா, so primary bondன்றது it is a strongest bond. Okay, strongest bondனா இது உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து பாத்தீங்கன்னா secondary bond என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா hydrogen bonding, van der Waals force.
இது எல்லாமே weak force. So primaryன்றது strongest ionic covalent coordinate metallic. ஸோ இதில் மோஸ்ட்டாக நம்மளுக்கு வர டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவலண்ட்ல பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ கோவலண்ட்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VSEPR தியரி, வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி இருக்கும், VBT தியரி இருக்கும், MOT படிக்க போறீங்க. ஸோ இந்த சாப்டர்ல மெயினாக VSEPR தியரி, ஹைபிரிடைசேஷன் படிக்க போறீங்க. ஹைபிரிடைசேஷன், VSEPR தியரி, VBT தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, ஃபெசான்ஸ் ரூல்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிக்க போறீங்க. ஃபெசான்ஸ் ரூல், லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட். இது எல்லாமே இந்த பிரைமரி பாண்ட்ல தான் பார்க்க போறோம். ஸோ ஹைபிரிடைசேஷன், VSEPR தியரி, VSEPRனா வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். அயானிக் பாண்ட்ன்றது என்னதுன்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ஓகே, ஸோ நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம்னா இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். இதுல ஃபார்ம் பண்ற பாண்ட் எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா காமனான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், ரைட்? ஸோ சோடியம் குளோரைட். ஓகே, ஸோ சோடியமோட அட்டாமிக் நம்பர் ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக பீரியாடிக் டேபிளில் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் பி ஹைட்ரஜன், helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine and neon. Okay, so sodium will be 11. Sodium, again 12 will be magnesium, aluminium, silicon, phosphorus. So 16 will be sulfur, chlorine, chlorine, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட 20th சீரீஸ். ஸோ இப்போ சோடியம் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாமிக் நம்பர் வில் பி 11, குளோரின் அட்டாமிக் நம்பர் வில் பி 7. அக்கார்டிங் டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஸோ ஷெல்ல பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? 2, 8, 18, 32, ரைட்? இப்போ இது அது பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 2, 8, ஸோ தேர்டில் 8 முடிஞ்சிச்சு, ஸோ பேலன்ஸ் 1 இருக்கும். அகெயின் இதில் 2, 8, 7. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல். இந்த லாஸ்ட் ஷெல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வேலன்ஸ் ஷெல் சொல்லுவோம். ஓகே, இப்போ அக்கார்டிங் டு என்னோட ரூல் படி என்னது, எல்லாருமே ஆக்டேட் ரூல் ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? எனக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, யார் பாண்ட் ஃபார்ம் பண்ணா அன்ஸ்டேபிளா? மெயினா எந்த எலிமெண்ட் ஆக்டேட் ரூல் ஃபார்ம் பண்ணாது தான் ஒரு மாலிகுலா ஃபார்ம் பண்ணோம்னா மெயினா இட் ஷுட் ஒபே ஆக்டேட் ரூல். ஸோ வாட் இஸ் ஆக்டேட் ரூல்? ஆக்டேட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is 8 electrons in outermost. ஓகே, இதுல பாருங்க 8 எலிமெண்ட்ஸ் இருக்கா? இல்ல. சோ 8 எலக்ட்ரான்ஸ் இல்ல. இதுலயும் பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இல்ல. இதுல 1 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இதுல 7 எலக்ட்ரான் இருக்கு. சோ நான் என்ன பண்ணலாம்? இதுல எய்தர் ஒரு 7 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லனா இங்க 7 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணலாம். சோ எய்தர் எது பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, எது லெஸ் பாசிபிலிட்டிஸ், இதுல எய்தர் 7 எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லனா 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணலாம். 7 எலக்ட்ரான் ஆட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு எலக்ட்ரான் ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்? எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரானை ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? இந்த எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த ஒரு எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா இந்த சிஎலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பிகாஸ் என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் நான் லூஸ் பண்ணுறேன். இந்த ஆல்ரெடி எனக்கு சிஎலுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ இந்த ஒரு எலக்ட்ரான் எங்கே லூஸ் ஆகுது? என்னோட குளோரின் மாலிகுலுக்கு லூஸ் ஆகுது. லூஸ் ஆகும்போது இது லாஸ் ஆகுது இல்லையா ஒரு எலக்ட்ரான், ஸோ இட் வில் பிகம் ஹேஸ் Na+. அதே மாதிரி இது கெயின் ஆகுது இல்லையா ஒரு எலக்ட்ரான், இது வந்து Cl- மாறிடும். ஓகே, Na+, Cl-. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். இங்க பாசிட்டிவ் அயான் இருக்கு, நெகட்டிவ் அயான் இருக்கு. ஸோ யூ வில் கெட் NaCl. ஸோ எனக்கு ஒரு பாண்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு ஆட் பண்ற ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து யூ வில் கெட் அ பாண்ட். ஓகே, இப்போ எனக்கு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணும்போது we have some energy. just like that நான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு எலிமெண்ட்ல எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம்னா சம் எக்ஸ்டர்னல் எனர்ஜி நான் கொடுக்கணும். அந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. அதே மாதிரி எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி பேர் தான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி or energy, we can say anything, or electron affinity. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது
எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, ரிமூவ் பண்ணும்போது எலக்ட்ரான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ ரெண்டுமே எனக்கு NaCl ஃபார்ம் ஆயிடுச்சா? NaClன்றது என்னது? இட் இஸ் a crystal. கரெக்டா? சோடியம் குளோரைடு உப்பு எந்த ஃபார்ம்ல இருக்கும்? கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கும். NaCl இருக்கும்போது it will release an energy called lattice energy. So lattice எனர்ஜியா இருக்கும். So கிறிஸ்டலா ஃபார்ம் பண்ணும்போது it will remove lattice energy. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ lattice energy. அப்போ 3 types of energy இருக்கு. ரிமூவ் பண்ணும்போது அயனைசேஷன் எனர்ஜி, ஆட் பண்ணும்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது கிறிஸ்டலா இருக்கும்போது lattice எனர்ஜி ஃபார்ம் பண்ணும். இப்போ lattice எனர்ஜி, ஸோ lattice எனர்ஜி பார்த்தீங்கன்னா it is nothing but it is energy when crystal is formed. ஸோ கிறிஸ்டல் ஃபார்ம் பண்ணும்போது ரெண்டு கண்டிஷன் இருக்கு lattice எனர்ஜி. ஒன்று அயான்ஸ்ல இருந்து கிறிஸ்டலா மாறும்போது, அயான்ஸ் டு கிறிஸ்டல், அயான்ஸ் டு கிறிஸ்டல் இல்லனா கிறிஸ்டல் டு அயான். அயான்ஸ் டு கிறிஸ்டல் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த அயான்ஸ் Na பிளஸ் Cl மைனஸ் இது ரெண்டுமே அயான்ஸா? அயான்ஸ்ல இருந்து எனக்கு கிறிஸ்டலா NaCl ஃபார்ம் பண்ணும்போது என்னோட lattice எனர்ஜி வில் பி நெகட்டிவ். ஓகே, ஸோ அயான்ஸ்ல இருந்து கிறிஸ்டலா மாறும்போது என்னோட lattice எனர்ஜி வில் பி நெகட்டிவ். அகெயின் கிறிஸ்டல், ஸோ NaCl இருந்து சப்போஸ் Na பிளஸ் Cl மைனஸா இருக்கும்போது என்னோட lattice எனர்ஜி வில் பி பாசிட்டிவ். இப்போ என்னோட lattice எனர்ஜி ரெண்டு கண்டிஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ lattice எனர்ஜி ஃப்ரம் அயான்ஸ் டு கிறிஸ்டல். ஸோ என்னோட Na பிளஸ் Cl மைனஸ்ல இருந்து எனக்கு NaCl ஃபார்ம் பண்ணும்போது lattice எனர்ஜி நெகட்டிவ் வேல்யூல இருக்கும். இதே எனக்கு கிறிஸ்டல்ல இருந்து அயான்ஸா மாறும்போது lattice எனர்ஜி பாசிட்டிவ் வேல்யூல இருக்கும். ஓகேவா? இதுதான் 2 types ஆஃப் lattice எனர்ஜியோட கண்டிஷன். நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வில் பி Born-Haber cycle. Important concept, Born-Haber cycle. Okay, இந்த Born-Haber cycle எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த Born-Haber to identify total energy of a reaction, total enthalpy. Enthalpy na, what is enthalpy? It is nothing but it is an energy, correct? So total enthalpy of a reaction. இப்போ எனக்கு NaCl ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? Na plus Cl gives NaCl. நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன் தான் தெரியும், கரெக்டா? Na plus Cl NaCl. பட் இந்த Naன்றது என்னது? சோடியம். சோடியம்ன்றது we know that it is a metal. ஓகே, ஸோ மெட்டல் எந்த ஸ்டேட்ல இருக்கும்? எல்லா மெட்டல்ஸும் ஒரே ஸ்டேட்ல தான் இருக்கும். that will be in solid state, கரெக்டா? ஸோ குளோரின் எல்லா ஹாலஜன்ஸும் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்ல இருக்கும். ஹாலஜன்ஸ்னா யார் யார்? குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின். இந்த 4 ஹாலஜனுமே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட். அதே மாதிரி ஹைட்ரஜனுமே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்ல தான் இருக்கு. இப்போ என்னோட குளோரின் டை அட்டாமிக்கா இருக்கும். என்னோட குளோரின் எப்பவுமே டை அட்டாமிக்கா இருக்கும். அப்போ கேஸ் ஸ்டேட்ல இருக்கும். இப்போ we have a question. இப்போ பாருங்க, சோடியம்ன்றது இது வேற ஸ்டேட்ல இருக்கு, குளோரின்ன்றது இது வேற ஸ்டேட்ல இருக்கு. ரெண்டுமே அதோட ஸ்டேட் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டுமே இப்போ கம்பைன் ஆகிட்டு எனக்கு NaCl ஃபார்ம் ஆயிடுச்சு. how it is possible? இந்த சோடியம்ன்றது சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, குளோரின்ன்றது கேஸ் ஸ்டேட்ல இருக்கு. ரெண்டுமே வேற வேற ஸ்டேட்ல இருக்கும்போது எப்படி அது பாசிபிளா எனக்கு கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகுது? ஸோ இதை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் என்னோட Born-Haber சைக்கிள். ஓகே, ஸோ இட் இஸ் டு ஃபைண்ட் lattice எனர்ஜி. மெயினா நம்மளோட lattice எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த Born-Haber சைக்கிள். ஃபர்ஸ்ட் இந்த Born-Haber சைக்கிள் என்ன பண்ண போறோம்னா, என்னோட ஸ்டேட்டை ஃபர்ஸ்ட் சேம் ஸ்டேட்டா மாத்துறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேற வேற ஸ்டேட்ல இருக்கு. ஸோ நான் என்ன ஸ்டேட் பண்ணலாம்? இதே சாலிட் டு கேஸா பண்ணலாம், இல்லை கேஸ் டு சாலிடா பண்ணலாம், கரெக்டா? சாலிட் டு கேஸ் இல்லைன்னா கேஸ் டு சாலிட். பட் கேஸ் டு சாலிட் பண்ணது பாசிபிள் இல்லை. ஒன்லி ஒன் பாசிபிலிட்டிஸ் இஸ் தேர், சாலிட் டு கேஸ். ஸோ நான் என்ன பண்றேன்னா என்னோட சோடியமை கேஸ் ஸ்டேட்டா மாத்துறேன். ஓகே, சாலிட் டு கேஸ். நார்மலா சாலிட் டு கேஸ் ஸ்டேட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பர், கற்பூரம் எடுத்துக்கங்க. அந்த கற்பூரம் பார்த்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபயர் கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஸ்டேட்ல ஆகுது? சாலிட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அது என்னவா கன்வெர்ட் ஆகுது? கேஸ் ஸ்டேட்ல கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரி சாலிட் டு கேஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சப்ளிமேஷன் எனர்ஜி. ஓகே, ஸோ சாலிட் டு கேஸ் we call it as sublimation energy. இப்போ நான் இது கன்வெர்ட் பண்ணிட்டேன். அகெயின் இந்த கண்டிஷன்ல வாங்க, Cl2. ஓகே, Cl2 அப்படின்னா இட் இஸ் டை அட்டாமிக். எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம்? Cl 7 எலக்ட்ரான். பட் இங்க டை அட்டாமிக்ல இருக்கிறதுனால எனக்கு 14 எலக்ட்ரான்ஸ் வந்துடுது. ஸோ எனக்கு அவ்வளோ தேவையில்லை. சோடியம்ல ஒரு எலக்ட்ரான் தான் நான் லூஸ் பண்ண போறேன். பட் எனக்கு குளோரின்ல ஒரு குளோரின் ஆட்டம் இருந்தால் மட்டும் போதும். பட் இங்க என்ன இருக்கு? 2 டை அட்டாமிக் மாலிகுலா இருக்கு.
ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த குளோரின் டைஅட்டாமிக் மாலிகுலை சிங்கிள் ஆட்டமா மாற்ற போறேன். ஸோ சிஎல்லா மாற்ற போறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண சிஎல்ல 2 டைஅட்டாமிக் இருக்கா, இந்த இதுல நான் பாண்டை பிரேக் பண்ணி சிங்கிள் ஆட்டமா மாற்ற போறேன். இப்போ இங்க நான் பாண்டை பிரேக் பண்றேன். அந்த எனர்ஜி பேர் தான் என்ன சொல்லுவோம்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிவைடட் பை 2. ஏன் டிவைடட் பை 2னா 2 மாலிகுல் இங்க பேலன்ஸ் பண்றதுக்காக இங்கேயும் வந்து ஹாஃப் யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ பாண்ட் டிசோசியேஷனா பிரேக்கிங், பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியும் சொல்லலாம். இன்னொரு வேர்ட் என்னன்னா பாண்ட் என்தால்பி, இதுமே சொல்லலாம். இப்போ 2 எனர்ஜி இருக்கா, சப்ளிமேஷன் எனர்ஜி, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. இப்போ எனக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்ல மாறிடுச்சு. பட் எனக்கு என்ன ஸ்டேட்ல தேவை, அயான் ஸ்டேட்ல தான் தேவை. அயான் ஸ்டேட்ல தான் எனக்கு கிறிஸ்டலா மாறும். கரெக்டா? இப்போ அகெயின் இந்த கேஸ்ல இருந்து எனக்கு அயான் ஸ்டேட் Na+, இங்க அதே மாதிரி Cl-. ஓகே, ஸோ அயான் ஸ்டேட்னா சேம் அயனைசேஷன் எனர்ஜி. இங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ரைட்? ஸோ நார்மலா எனக்கு வேற ஸ்டேட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன், அயான் ஸ்டேட்ல எடுத்துட்டு வந்தேன். இப்போ எனக்கு ஈஸியா NaCl ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு NaCl ஈஸியா Na+Cl- லாட்டிஸ் எனர்ஜியா ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த லாட்டிஸ் எனர்ஜி அயான்ஸ்ல இருந்து கிறிஸ்டலா மாறி இருக்கு. இப்போ இதோட சார்ஜ் என்னவா இருக்கும், அயான்ஸ் டு கிறிஸ்டல்னா லாட்டிஸ் எனர்ஜி will be நெகட்டிவ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டோட்டல் எனர்ஜியை I'm going to write. So total energy is equal to என்னென்ன எனர்ஜி இருக்கு, சப்ளிமேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி, அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிவைடட் பை 2, நெக்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பிளஸ் லாஸ்ட் எனர்ஜி will be லாட்டிஸ் எனர்ஜி. இது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ. லாட்டிஸ் எனர்ஜி will be நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பாண்ட் ஹேபர் சைக்கிள். இந்த பாண்ட் ஹேபர் சைக்கிள் இதுலையுமே வரும், பிளஸ் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு டாபிக்ல வரும், அங்கேயும் இந்த பாண்ட் ஹேபர் சைக்கிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த பாண்ட் ஹேபர் சைக்கிள் டோட்டல் லாட்டிஸ் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ ஒரு வேற ஸ்டேட்ல இருக்க ஆட்டமை ஒரு அயானிக் ஸ்டேட்ல அயானிக் ஸ்டேட்ல இருந்து மாற்றி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸோ ரியாக்டன்லேருந்து ப்ராடக்டாக மாற்றுறது தான் நம்மளோட பாண்ட் ஹேபர். பட் அவங்களோட ஸ்டேட் எல்லாம் மாற்றுறது தான் பாண்ட் ஹேபர் சைக்கிள். ஸோ பாண்ட் ஹேபர்ன்றது அவரோட சயின்டிஸ்ட் நேமே. ஸோ அவரோட பேரே வந்துட்டு அந்த சைக்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன், நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அடுத்து. ஸோ நம்ம அயானிக் பாண்ட்னா என்னன்னு பார்த்தோம், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லோ அயானைசேஷன் எனர்ஜி, லோ அயனைசேஷன் எனர்ஜி, அடுத்து ஹை எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹை லாட்டிஸ் எனர்ஜி. ஓகே, ஸோ 3 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ மூணு எனர்ஜி இருக்கணும் ஃபார் அயனிக் பாண்ட் ஃபார்மேஷன், அயனைசேஷன், எலக்ட்ரான் கெயின், லாட்டிஸ் எனர்ஜி. பட் இங்க சில வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, லோ, ஹை அண்ட் ஹை. வாட் டஸ் இட் மீன்? ஏன் வந்துட்டு அயனைசேஷன் எனர்ஜி மட்டும் கம்மியா வேணும், எலக்ட்ரான் கெயின் மட்டும் அதிகமா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கம்மிங் டு அவர் ப்ரீவியஸ் ஸ்லைட், இந்த ஸ்லைட்ல கொஞ்சம் பாருங்க, இங்க நான் ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்றேன். கரெக்டா? ஸோ இங்க நான் ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்றேன், அதே மாதிரி இங்க ஒரு எலக்ட்ரானை நான் ஆட் பண்றேன். இப்போ என்னோட அயனைசேஷன் எனர்ஜின்றது ரிமூவ் அண்ட் எலக்ட்ரான். இந்த கண்டிஷன்ல எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது, ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண ரொம்ப ஈஸி. ஸோ ஃபாஸ்டா நான் ஈஸியா ரிமூவ் பண்ணலாம். பட் இந்த 7 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணோம்னா இந்த ஷெல்ல இருக்க 7 எலக்ட்ரான் பிரேக் பண்ணி அப்போ ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணணும். அப்போ இந்த ப்ராசஸ் கஷ்டம், இந்த ப்ராசஸ் ஈஸி. ஸோ அதுக்காக தான் நான் அயனைசேஷன் எனர்ஜி மட்டும் லோவா கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இதில் லோ அயனைசேஷன் எனர்ஜி, இங்கே பார்த்தீங்கன்னா ஹை எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே ஹையா யூஸ் பண்ணுறோம். ரைட்? ஸோ இங்கே ஹையா யூஸ் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி இங்கே ஹை இருந்துச்சுனாலே இங்கே எனக்கு லாட்டிஸ் எனர்ஜி எப்போவுமே கிறிஸ்டலாக இருக்கிறதுனால அதிகமாக உங்களுக்கு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். ஸோ லோ அயனைசேஷன் எனர்ஜி, த ரீசன் இஸ் எனக்கு ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது ஈஸி. இதுக்குமே நான் ஹை கொடுத்தா என்ன ஆகும்னா என்னோட செகண்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸும் ரிமூவ் ஆகும். ஸோ அதுக்காக இங்கே லோ அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ்னா ஸோ இதோட அயனிக் பாண்டோட ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியே பார்த்தீங்கன்னா
unidirectional. Unidirectionna same என்னோட bond இந்த மாதிரி இருக்கா, this is my bond, so the bond will be towards, consider this is positive, this is negative, that is partially positive, partially negative. என்னோட electrons எங்க இருக்கும்னா towards negative charge. ஏன் towards negative charge னா, ஏன்னா பாசிட்டிவ்ன்றது டிஃபிஷியன்சி, பாசிட்டிவ்னா நான் லூஸ் பண்றேன், நெகட்டிவ்னா நான் கெயின் பண்றேன். இப்போ லூஸ் பண்றேன்னா அதோட பவர் கம்மி ஆயிடுச்சு, கெயின் பண்றேன்னா அதோட பவர் அதிகமாயிடுச்சு. இப்போ என்னோட எலக்ட்ரான்ஸ் யார்கிட்ட இருக்கும், யார்கிட்ட அதிகமா பவர் இருக்கும் அவங்க கிட்ட தானே இருக்கும். ஸோ இந்த பவர் யார்கிட்ட இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ். ஸோ என்னோட எலக்ட்ரான்ஸ் வில் பி டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதோட வேர்ட் என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோ. யூனி டைரக்ஷன்னா ஒரே டைரக்ஷன் தான் இருக்கும், அது என்ன டைரக்ஷன், டுவர்ட்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கும், தட் இஸ் யூனி டைரக்ஷன். செகண்ட் பாத்தீங்கன்னா நான் டைரக்ஷனல். நான் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் CH4 ஒரு மாலிகுல் எடுக்கிறேன், இப்போ ஐ மீன் NaCl எடுத்தேன் இல்லையா, NaClன்றது இந்த டைரக்ஷன் தான் இருக்கணும்லாம் இல்லை. ஸோ இட் கேன் பி எய்தர் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த டைரக்ஷன் எய்தர் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸ்லயும் இருக்கலாம். ஓகே, இட் கேன் பி இன் எனி ஆக்சிஸ், அதுதான் வந்துட்டு நான் டைரக்ஷனல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வில் பி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. Electricity, good conductor of electricity. So a good conductor of electricity, so we will have an example. So அந்த காலத்துல அந்த பல்ப் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த ரவுண்டா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வர பல்ப் டிஃப்ரெண்டா இருக்கு, அந்த காலத்துல எல்லாம் பல்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரவுண்டா இருக்கும். அந்த பல்ப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல ஜஸ்ட் லைக் தட் இங்க இருந்து இங்க வந்து ஃப்ளோ மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளோ என்னன்னா, இங்க ஒரு எண்டு கேத்தோட்ல இருக்கும், ஒரு ஆனோட்ல இருக்கும். ஸோ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இருக்கு, தட் இஸ் அயனிக் பாண்ட். ஸோ என்னோட அயான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குட் கண்டக்டர், எனக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். ஓகே, ஏன் ஹை மெல்டிங் பாயிண்ட், மெல்டிங்னா என்னது, மெல்டிங்னா மெல்ட் ஆகிறது, சாலிட் டு லிக்விட். ஐஸ் கியூப் எடுத்துக்கிங்களேன், சாலிட்லேருந்து நம்ம லிக்விடா ஹீட் கொடுத்தா சாலிட்லேருந்து லிக்விடா கன்வெர்ட் ஆகும். இதே பாயிலிங்னா லிக்விட் டு வேப்பர். ரெண்டுத்துக்குமே நான் என்ன கொடுக்கணும், எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் கொடுக்குறேன். ஸோ லிக்விட் டு கேஸ்ன்றது பாயிலிங் பாயிண்ட், லிக்விட் ஐ மீன் சாலிட் டு லிக்விட்ன்றது மெல்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஏன்னா இங்கே இருக்கிற பாண்ட் எல்லாமே ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். இப்போ ஸ்ட்ராங் பாண்ட் நான் உடைக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு அதிகமாக தான் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வில் பி soluble in polar solvent. So and insoluble in non-polar solvent. Okay, polar solvent அப்படின்னா it is nothing but water. உப்பு எடுத்துக்கலாம், அயனிக் பாண்டோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் உப்பு. உப்புன்றது தண்ணியில கரையுமா, கண்டிப்பா கரையும். So they are soluble in nature. Okay, they are soluble in polar solvent. இன்சால்வெண்ட் நான் போலார்னா எல்லாம் ஆர்கானிக் சால்வெண்ட் தான், பென்சின் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் போலார் சால்வெண்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட நம்மளோட அயனிக் பாண்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அயனிக் பாண்ட் இவ்வளோ தான் தேவை. வாட் இஸ் அயனிக் பாண்ட், ஸோ அதில் என்ன எனர்ஜிஸ் இருக்குது, அதோட கண்டிஷன்ஸ் என்ன, ப்ளஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். அயனிக் பாண்டுன்னு ரொம்ப கம்மி தான், அதிகமாக இருக்கிறது எதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவலன்ட் பாண்டிங்கில் தான். ஓகே, ஸோ வி ஹவ் சீன் வாட் இஸ் அயனிக் பாண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவலன்ட் பாண்டிங். கோவலன்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் மியூச்சுவல் ஷேரிங் சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஸோ கோவலன்ட் பாண்ட்ன்றது என்னதுன்னா இட் இஸ் அ மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயானிக் பாண்ட்ன்றது எனக்கு சோடியம் கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு, அதை நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். பட் இந்த கோவலன்ட் பாண்ட்ல என்ன இருக்குன்னா, இப்போ நான் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குறேன்னா என்னோட அட்ஜசன்ட்ல இருக்கிற ஒரு ஆட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணும். ரெண்டுமே ஈக்குவலாக, இப்போ நான் ஒரு எலக்ட்ரான் அவங்களும் ஒரு எலக்ட்ரான் தான், நான் 2 எலக்ட்ரான் அவங்களும் 2, அந்த மாதிரி மியூச்சுவலாக எலக்ட்ரான் ஷேர் பண்ணுறது தான் கோவலன்ட் பாண்ட். ஓகே, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நோன் ஆஸ் கோவலன்ட் பாண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் இருக்கு. இதை என்ன சொல்லுவோம்னா, இங்கே இருக்கு இல்லையா இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா we call this as a bond pair. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா bond pair ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டார் இருக்கு பாருங்க, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா lone pair ன்னு சொல்லுவோம். we call this as a lone pair. So 2 types of bonding இருக்கு. One will be bond pair, இன்னொன்னு பாத்தீங்கன்னா lone pair.
வாட் இஸ் பாண்ட் பேர்? பாண்ட் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுதோ, ஸோ இட் வில் இன்வால்வ் இன் பாண்டிங். ஓகே, ஸோ யாரெல்லாம் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்க எல்லாம் பாண்ட் பேர் சொல்லுவாங்க. லோன் பேர் அப்படின்னா இட் இஸ் நாட் இன்வால்வ் இன் பாண்டிங். இவங்க பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது. அப்போ இதோட வேலை என்னது மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் பேரோட வேலையே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்ட் பேர் இருக்கும்போது என்னோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்கும். சப்போஸ் இந்த லோன் பேர் வந்துருச்சுன்னா என்னோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிடும்னா டிஸ்டார்டட் ஆயிடும். ஓகே, என்னோட ஸ்ட்ரக்சர் அலைன்மெண்ட் ப்ராப்பரா இருக்குது, என்னோட ஷேப் மாறும். ஓகே, எப்பவுமே பாண்ட் பேர் இருக்கும்போது என்னோட ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கும், லோன் பேர் இருக்கும்போது என்னோட ஷேப் டிஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஸோ திஸ் வில் பி த பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர். பாண்ட் பேர்னா பேர்னா என்ன, ரெண்டு பேர் கரெக்டா. அதே மாதிரி பாண்ட் பேர் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ எத்தனை இந்த காம்பவுண்ட்ல எத்தனை பாண்ட் பேர் இருக்கு? ஸோ 1 and 2, ஸோ 2 பாண்ட் பேர் இருக்கு. இதே நான் பாண்ட் பேர் எலக்ட்ரான் கேட்டேன்னா எவ்வளவு பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு? ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. பேரா கேட்கும்போது நம்ம எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் இல்லாம பேரை மட்டும் எடுக்கணும். இதே நீங்க பாண்ட் பேர் எலக்ட்ரான் கேட்கும்போது ஒரு பாண்ட்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ? 2 எலக்ட்ரான்ஸ். இந்த பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ், 2 + 2 4. அப்போ பாண்ட் பேர் எலக்ட்ரான் will be 4. இதே லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கு? லோன் பேர் will be 2 எலக்ட்ரான்ஸ். புரியுதா? ஸோ பாண்ட் பேர்னா பேர் பண்ணும்போது 2 எலக்ட்ரான்ஸ் ஒரு எலக்ட்ரானா சொல்லணும். பேர்னா ஒருத்தங்க எலக்ட்ரான். பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ்னா ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதான் பாண்ட் பேர் எலக்ட்ரான். இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா கோவலன்ட் பாண்டிங். ஸோ கோவலன்ட் பாண்டிங்ல இந்த பாண்ட் பேரும் லோன் பேரும் கண்டிப்பா இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர். டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஸோ லூயிஸ் இஸ் அ சயின்டிஸ்ட், அவர் பேரும் சயின்டிஸ்ட். டாட் ஸ்ட்ரக்சர் அப்படி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. எலிமெண்ட்ல நிறைய ஷெல்ஸ் இருக்கு கரெக்டா. எல்லா ஷெல்ஸுமே இன்வால்வ் ஆகுதா? இல்ல, கரெக்டா. லாஸ்ட் ஷெல் மட்டும் தான் இன்வால்வ் ஆகுது. ஈவன் தோ எனக்கு ஷெல்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஷெல் செகண்ட் ஷெல் ஃபின்னானாலுமே நம்மளுக்கு என்ன தேவை? கண்டிப்பா என்னோட லாஸ்ட் ஷெல் தான். ஸோ அது மட்டும் தான் எனக்கு பாண்டிங்ல ஃபார்ம் பண்ணும். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஷார்ட் கட் மாதிரி, ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ஷார்ட்டா இது பண்ணலாம்னு சொல்லிட்டு வேலன்ஸ் எலக்ட்ரான், அது வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும் டாட்டா ரெப்ரசென்ட் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனோட வேலன்சி 1 கரெக்டா, அது ஒரு டாட். அதே மாதிரி ஹீலியம் 2 வேலன்சி ரைட், ஸோ இட் இஸ் 2. ஓகே, ஸோ ஹீலியம் வில் பி 2. அதே மாதிரி லித்தியம், ஸோ லித்தியம் வில் பி 2, 1 கரெக்டா. ஸோ லித்தியம்னா 3 atomic orbital, ஸோ 2, 1. ஸோ 1 will be the valence electron, அப்போ 1 dot structure. கார்பன், ஸோ கார்பன்ல 2, 4, ஸோ 6 வேலன்சியா, 6 atomic number, அப்போ 2, 4. ஸோ 1, 2, 3, 4. அதே மாதிரி நைட்ரஜனுக்கு ஒரு டெண்டன்சி இருக்கு. நைட்ரஜன்ல பாத்தீங்கன்னா 5 வேலன்சி இருக்கும் கரெக்டா. நைட்ரஜன்ல 5 வேலன்சி இருக்கும், பட் 5மே பாண்டிங்ல இன்வால்வ் ஆகாது. only 3 will be bond pair and 2 will be lone pair. இது வந்து நைட்ரஜனோட எக்ஸெப்ஷன். நைட்ரஜன் 5 வேலன்ஸ் இருந்தாலுமே 5மே பாண்டிங்ல இன்வால்வ் பண்ணாது. 3 பாண்ட் பேரா இருக்கும், 2 லோன் பேரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் 2, 6 கரெக்டா. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே. ஸோ அவர் வந்துட்டு வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும், ஸோ என்னோட வேலன்ஸ் எலக்ட்ரானை மட்டும் எடுத்து, ஸோ அவர் வந்துட்டு டாட் ரெப்ரசன்ட். ஸோ ஒன்லி இட் இஸ் அ வேலன்ஸ் எலக்ட்ரான். ஏன்னா இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும்தான் என்னோட பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது. ஸோ என்னோட வேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும்தான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் ஃபார் அன் ஆட்டம். இதே ஒரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ ஒரு மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ மாலிகுல் கோசல் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு மாலிகுல் எக்ஸாக்டா எனக்கு கார்பன் டை ஆக்சைடு, CH, மீத்தேன், ஈத்தேன் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து பாண்ட் பேரால அட்டாச் பண்ணும், அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால்குலேட் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் divided by 2 is equal to electron pair. First postulate, calculate total valence electron divided by 2. This is first condition. Second condition, identify
central metal atom. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கோ அவங்க எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CO2 இருக்கு. ஓகே, இப்போ இங்க நம்பர் இருக்கா, இந்த நம்பர் இருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அதை நம்ம சுத்தி இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 ஆக்சிஜன் இருக்கு, அப்போ சுத்தி இருக்கு, இது வந்து சரௌண்டிங் ஆட்டம் சொல்லுவாங்க. இந்த நம்பர் இல்லை இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா சென்ட்ரல் ஆட்டம் சொல்லுவாங்க. ஓகே, சென்ட்ரல் ஆட்டம் எப்பவுமே சென்டர்ல தான் இருக்கும். சரௌண்டிங் ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் ஆட்டமை சுற்றி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா give one bond pair to surrounding atom. ஓகே, ஒரு பாண்ட் பார்த்தீங்கன்னா நான் சரௌண்டிங் ஆட்டம்க்கு நான் கொடுக்குறேன். ஃபோர்த் கண்டிஷன் complete octet via lone pair to surrounding atom. ஓகே, ஸோ 4 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்னோட டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் டிவைட் பை 2 கால்குலேட் பண்ணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒரு அசைன் பண்ணணும், ஒரு பாண்ட் பேர் சரௌண்டிங் ஆட்டம்க்கு. கம்ப்ளீட் ஆக்டேட் ரூல் வந்துட்டு லோன் பேரா கன்வெர்ட் பண்ணும். யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்மளோட சரௌண்டிங் ஆட்டம்க்கு. இதை பேஸ் பண்ணி ஒரு சம் சால்வ் பண்ணலாம். CO3 2-. ஓகே, CO3 2-. இதுல இருந்தே தெரியுது யார் சென்ட்ரல் ஆட்டம், கார்பன். என்ன அதுக்கிட்ட நம்பர் இல்லை, ஸோ யார் சரௌண்டிங் ஆட்டம் 3, ரைட், O3 இதுதான் சரௌண்டிங் ஆட்டம். என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, வாட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் கார்பன் வேலன்ஸ் எலக்ட்ரான் will be 4. ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 into 3 இங்க இருக்கு இல்லையா, 6 into 3 18, கரெக்டா, ஸோ 18. ஓகே, 18 இங்க +2 இருக்கு, -2 இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம் +2 divided by 2. இப்போ என்ன வருது எனக்கு 24, கரெக்டா, ஸோ 24/2 you will get 12 electron pair. ஓகே, ஸோ 12 electron pair எனக்கு இருக்கும். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இதில் என்னோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன, என்னோட கார்பன் தான், கரெக்டா, ஸோ என்னோட கார்பன்ன்றது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன, give one bond pair to surrounding atom. எத்தனை சரௌண்டிங் ஆட்டம் இருக்கு, 3 சரௌண்டிங் ஆட்டம், ஒரு பாண்ட் பேர், ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜன். முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்கணும், அடுத்து வந்து கம்ப்ளீட் ஆக்டேட் வயா லோன் பேர் டு சரௌண்டிங் ஆட்டம். இப்போ நார்மலா என்ன கண்டிஷன், எனக்கு வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், கரெக்டா, 8 எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அவுட்டர் மோஸ்ட்ல. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆக்சிஜனுக்கு இந்த பாண்ட்ல ஆல்ரெடி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, ஸோ ஸ்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வேணும் இந்த ஆக்சிஜன் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, 8 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஸோ பேலன்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ் தேவை. அது நான் லோன் பேரா கன்சிடர் 1 2 3 4 5 6. அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. முடிஞ்சிருச்சா? இப்போ இந்த ஆக்சிஜன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட கார்பன் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸ், 1 2 3 4 5 6 தான் இருக்கு. இன்னும் நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தேவை, இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. பட் இன் திஸ் வி ஹாவ் அ கண்டிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சரௌண்டிங் ஆட்டம்ல எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, என்னோட சரௌண்டிங் ஆட்டம்ல என்னோட லோன் பேர் இருந்துச்சுன்னா அந்த லோன் பேர் பாண்ட் பேரா கன்வெர்ட் ஆகும். சப்போஸ் என்னோட சரௌண்டிங் ஆட்டம்ஸ் எந்த லோன் பேரா இல்லைன்னா டைரக்டா நான் இங்க எலக்ட்ரான்ஸ் போட்டுடலாம். இங்க என்னோட சரௌண்டிங் ஆட்டம்ஸ்ல ஆல்ரெடி என்னோட எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஸோ என்னோட எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 எலக்ட்ரான் இங்க இருக்க 2 எலக்ட்ரான்ஸும் என்ன கன்வெர்ட் பண்ணணும்னா ஒரு பாண்ட் பேரா நான் கன்வெர்ட் பண்ண போறேன். இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, இப்போ இந்த 2 எலக்ட்ரானை நான் பாண்ட் பேரா இந்த 2 எலக்ட்ரான்ஸை எடுத்துட்டு ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் இட் ஹாஸ் அ பாண்ட் பேர், ஒரு பாண்ட் பேரா கன்வெர்ட் பண்ண. இப்போ செக் பண்ணுங்களேன், 1 2 3 4 5 6 7 இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கார் 1 2 3 4 5 6 7. ஸோ ரெண்டுமே எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இதுதான் என்னோட மாலிகுலோட ஸ்ட்ரக்சர். இப்போ என்னோட ஸ்ட்ரக்சர் கரெக்டா இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் நான் போட்டது கரெக்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார்மல் சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக வி யூஸ் ஃபார்மல் சார்ஜ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம், ஃபார்மல் சார்ஜ். ஸோ ஃபார்மல் சார்ஜ்னா ஒரு மாலிகுலோட சார்ஜ் ஆஃப் அ மாலிகுல். ஓகே,
ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு V minus L minus B by 2. Vன்றது என்னன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான், Lன்றது என்னன்னா லோன் பேர் எலக்ட்ரான், Bன்றது பாண்ட் பேர் எலக்ட்ரான். ஸோ பாண்ட் பேர் வேற, பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் வேற. இது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். இது மட்டும் நோட் பண்ணிக்கலாம். லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாண்ட் பேர் எலக்ட்ரான். ஓகே, இப்போ என்னோட ப்ரீவியஸ் ஸ்லைடில் பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் இதே கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன். CO3 2 மைனஸ், இதோட சார்ஜ் என்ன 2 மைனஸ். இப்போ இந்த ஷேப்லேயே என்னோட ஃபார்மல் சார்ஜ் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கார்பன், ஸோ என்னோட ஃபார்மல் சார்ஜோட ஃபார்முலா என்னன்னு சொன்னால் V மைனஸ் L மைனஸ் B by 2. கரெக்டா? இப்போ கார்பன் V மைனஸ் இங்கே யூஸ் பண்ண ஃபார்மல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு V மைனஸ் L மைனஸ் B by 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கார்பன் டிசைட் பண்ணலாம். கார்பனோட வேலன்சி 4. ஓகே, ஸோ அதோட லோன் பேர், கார்பன் சுற்றி லோன் பேர் இருக்கா இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், ரைட் ஹேஸ் 0 ஹியர். ஓகே, ஸோ 0 யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்ட் பேர். பாண்ட் பேர், இட் இஸ் நாட் பாண்ட் பேர், இட் இஸ் பாண்ட் பேர் எலக்ட்ரான். ஸோ 1 2 3 4 5 6 7 8. இப்போ மைனஸ் 8 by 2. இது கேன்சல் பண்ணால் 1 டைம் 4 டைம் 4 minus 4 it is 0. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு என்ன வந்துச்சு 0. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஆக்சிஜன் 1, ஆக்சிஜன் 2, ஆக்சிஜன் 3 இதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்சிஜன் 1 யூஸ் பண்ணுறேன், O1 யூஸ் பண்ணும்போது அகெயின் ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஓகே, ஸோ லோன் பேர் எவ்வளோ இருக்கு, இட் இஸ் 4. பாண்ட் பேர் எவ்வளோ இருக்கு, இட் இஸ் 4, ரைட்? 1 2 3 4. பாண்ட் பேர் டிவைடட் பை 2. ஸோ என்ன வரும் 2, ரைட்? ஸோ 6 minus 2 is 4 2. ஸோ 2 minus 2 it is 0. ஸோ இதுக்குமே O1க்கும் 0 வந்துச்சு. இங்கே பாருங்க O2வும் O3வும் சேம் தான், ரெண்டுமே நான் மாற்றல, இது மட்டும் தான் மாற்றினேன். ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும். O2 is equal to valence electron 6 minus lone pair electron will be 6, bond pair will be 2 divided by 2. So 6 minus 6 0, 0 minus 1 will be minus 1. இதுக்குமே minus 1, இதுக்குமே minus 1, கரெக்டா? So net charge will be எல்லாமே ஆட் பண்ணா 0, கார்பனுக்கு 0, ஆக்சிஜன் 1க்கு 0, minus 1, minus 1. So ஆன்சர் எனக்கு என்ன வருது minus 2. இப்போ இங்கே எனக்கு என்ன சார்ஜ் வருது minus 2. அப்போ என்னோட ஸ்ட்ரக்சர் will be correct. புரியுதா? இந்த ஃபார்மல் சார்ஜ் யூஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கூட கண்டிப்பாக ஃபார்மல் சார்ஜும் சேர்ந்து தான் வரும். இந்த ஃபார்மல் சார்ஜ் யூஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ V minus L by 2, Lன்றது லோன் பேர் எலக்ட்ரான், Bன்றது பாண்ட் பேர் எலக்ட்ரான், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? NH3 அமோனியா. ஓகே, ஸோ அமோனியான்ற எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ரீவியஸாக பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரான் 12 எலக்ட்ரான் பேரண்ட்ஸை பார்த்தோம். ஸோ 12 எலக்ட்ரான் பேரண்ட்னு பார்க்கலாமா? 1 2 3 4 5 6. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. என்னோட பேர்ஸ் எல்லாமே 12 இருக்கு. ஸோ அப்போ என்னோட ஸ்ட்ரக்சர் இதுவும் கரெக்ட் தான். இதுவும் பேஸ் பண்ணி பண்ணலாம், ஃபார்மல் சார்ஜும் பேஸ் பண்ணி பண்ணலாம். ஃபார்மல் சார்ஜ்ன்றது இந்த டோட்டல் ஸ்ட்ரக்சர் கரெக்டான்னு சொல்லிட்டு இப்போ என்னோட 12 ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வருதா, 12 எலக்ட்ரான் பேர், இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் NH3 அகெயின். ஸோ இதில் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேட் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ நைட்ரஜனோட வேலன்சி 5, ஹைட்ரஜனுக்கு 1, 1 into 3 3. ஸோ இங்கே எதுவுமே சார்ஜ் இல்லை, டிவைடட் பை 2. ஸோ 8 by 2 it is 4. ஸோ 4 எலக்ட்ரான் பேர் இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன, என்னோட சென்ட்ரல் மெட்டலை ஐடென்டிஃபை பண்ணணும். சென்ட்ரல் மெட்டல் வில் பி N. அதுக்கப்புறம் அசைன் 1 பாண்ட் பேர் டு சரௌண்டிங் ஆட்டம். ஸோ ஒரு பாண்ட் பேர் கொடுக்குறேன், ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன், ரைட்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக்டேட் வயா லோன் பேர். ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 2 or 8, ரைட்? ஸோ எனக்கு ஆல்ரெடி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இது ஆல்ரெடி ஸ்டேபிளாக தான் இருக்குது. இந்த சரௌண்டிங் ஆட்டம் எல்லாமே நான் எக்ஸ்ட்ராவாக லோன் பேர் போட தேவையில்லை, ஏன்னா இங்கே என்னோட எலக்ட்ரான்ஸே இங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. 1 2 3 4 5 6. இப்போ நைட்ரஜன் வந்து செக் பண்ணுங்களா, 1 2 3 4 5 6 தான் இருக்குது. இன்னும் எத்தனை தேவை, 2 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஸோ ஏன்னா இங்கே எனக்கு சரௌண்டிங் இன்னொரு கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்னு சொன்னேன், என்னோட லோன் பேர் இருந்தால் நான் அது பாண்ட் பேராக கன்வெர்ட் பண்ணிடலாம். பட் இங்கே என்னோட லோன் பேர் இல்லை. ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இங்கே என்னோட லோன் பேர் இங்கே டேரெக்டாக மெட்டலுக்கே ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நைட்ரஜனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, 3 பாண்ட் பேராக ஃபார்ம் பண்ணணும், 2 லோன் பேர். பாருங்கள், நைட்ரஜன் 3 பாண்ட் பேர் 2 லோன் பேராக ஃபார்ம் பண்ணும். இதுதான் NH3யோட ஸ்ட்ரக்சர்.
இதோட ஃபார்மல் சார்ஜ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் நைட்ரஜன், நீங்கள் ஹைட்ரஜன் எல்லாமே சேம் தான், அப்போ ஒரு ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சா போதும். ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஹைட்ரஜன், ஸோ நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5, லோன் பேர் எவ்வளோ இருக்கு 2. ஓகே, ஸோ பாண்ட் பேர் எவ்வளோ இருக்கு 1 2 3 4 5 6, 6/2. ஓகே, ஸோ 3 3, ஸோ 3 minus 3 0, ரைட். அதே ஹைட்ரஜன் வேலன்சி 1. ஓகே, லோன் பேர் இல்லை, பாண்ட் பேர் 2/2, அகைன் இட் இஸ் 0. எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது என்னோட ஆன்சர் வில் பி 0. ஸோ நெட் சார்ஜ் வில் பி 0. இப்போ அதனால தான் எனக்கு NH3ல பார்த்தீங்கன்னா we don't have a charge. புரியுதா? ஸோ இது வச்சு என்னோட ஸ்ட்ரக்சர் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணுறது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் என்னதான் சயின்டிஸ்ட் என்னென்னாவும் அவங்களோட பாஸ்டுலேட் அவங்களோட தியரி சொன்னாலுமே கண்டிப்பாக அதில் ஒரு குறை இருக்குது. நம்ம என்னதான் பண்ணாலுமே கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவாங்க இல்லையா, என்னதான் நம்ம கரெக்டாக பண்ணாலுமே இல்லை நம்ம நல்லதாக பண்ணாலுமே கண்டிப்பாக வீட்டில் ஒரு குறை சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சயின்டிஸ்ட் என்னதான் அவங்க பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு குறை இருக்கு. ஸோ அது என்ன குறைன்னா அதுதான் லிமிட்டேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டியூப்லெட் ஆஃப் ஹைட்ரஜன். What is hydrogen first? ஏன் ஹைட்ரஜன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ப்ரோட்டான். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரோட்டான் மாலிகூல். ஸோ ப்ரோட்டான்ன்றதுனா இது ஈஸியாக இப்போ நம்ம ஒரு ஆர்கானிக் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் தான், ரைட். ஸோ ஹைட்ரஜன்ன்றது ப்ரோட்டான், பட் இந்த ஹைட்ரஜனை பற்றி எதுவுமே சொல்லலை. இது ஒரு டியூப்லெட் ஆஃப் ஹைட்ரஜன். H2 பற்றி எதுவுமே சொல்லலை. இது ஒரு லிமிட்டேஷன். செகண்ட் ஹைப்போவேலண்ட் காம்பவுண்ட். ஹைப்போவேலண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் BF3. இந்த BF3 பாருங்க, என்னோட ஸ்ட்ரக்சர் BFFF. ஓகே, ஸோ என்னோட இதுதான் ஆக்சுவலி ஸ்ட்ரக்சரு. இந்த BF3ல என்னோட Fல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ எனக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, பட் போரானுக்கு 1 2 3 4 5 6 தான் இருக்கு. ஸோ என்னோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம் இன்கம்ப்ளீட் ஆக்டேட் சொல்லுவாங்க. ஏன்னா இன்கம்ப்ளீட் ஆக்டேட்டா இருக்கு. ஏன்னா ஆக்டேட்ன்றது 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், பட் இங்க 6 எலக்ட்ரான் இருக்கு. பட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. இது ஹைப்போவேலண்ட் காம்பவுண்ட். தேர்டு பாத்தீங்கன்னா ஹைப்பர் வேலண்ட் காம்பவுண்ட். ஹைப்பர் வேலண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் SF6. SF பாருங்க SF 4 5 6 SF6 இருக்கு. இந்த SF6 மாலிகுல்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ என்னோட சல்ஃபருக்கு 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எனக்கு தேவைப்பட்டது 8 எலக்ட்ரான்ஸ் தான், ஆனா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவா எலக்ட்ரான்ஸ் 8 விட அதிகமா இருக்கு. இது நம்ம என்ன சொல்லுவோம்னா எக்ஸ்பேண்டட் ஆக்டேட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரும் அவைலபிளா இருக்கு, பட் இதை பத்தி எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இது ஒரு டிராபேக். ஃபோர்த் noble gas configuration. What is noble gas? So noble gas na எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு 8 எலக்ட்ரான் லாஸ்ட்ல இருக்கும், கரெக்ட்டா? 8 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட்ல இருந்தா noble gas. சில எலிமெண்ட் XeF4 XeO2F4 இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நோபல் கேஸ்ன்றது 8 எலக்ட்ரான்ஸ். நோபல் கேஸ்னா என்ன சொல்றாரு, இந்த நோபல் கேஸ்னா ஸ்டேபிளா இருக்கும்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் 8 எலக்ட்ரான் இன் த அவுட்டர் மோஸ்ட். சில எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா சில மாலிகுல்லாம் பார்த்தீங்கன்னா Xenon O2F4 இந்த மாதிரிலாம் மாலிகுல் இருக்கு. நோபல் கேஸ்ன்றது இட் இஸ் அ ஸ்டேபிள் ஒன். ஏன் இந்த நோபல் கேஸ் வந்து வேற எலிமெண்ட் கூட கம்பைன் ஆகுது? வி ஹேவ் அ क्वेश्चन, ரைட்? இந்த மாதிரிலாம் காம்பவுண்ட் இருக்கு, பட் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. இது ஒரு டிராபேக். ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா ஆட் எலக்ட்ரான்ஸ். ஆட் எலக்ட்ரான்ஸ் கண்டிப்பா யாருக்கு இருக்குன்னா நம்மளோட நைட்ரஜன் தான், NO2. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் எலக்ட்ரான். ஏன்னா கண்டிப்பா நைட்ரஜன்ல 3 தான் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, 2 லோன் பேரா இருக்கு. ஸோ அது எல்லாமே ஆட் எலக்ட்ரான் சொல்லுவாங்க. ஓகே, இந்த 5 லிமிட்டேஷனும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவலன்ட் பாண்டிங்க்கு இருக்கு. ஓகே, ஸோ இதோட நம்மளோட கோவலன்ட் பாண்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம், எப்படி ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணணும்னு பார்த்தோம். இதோட இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ உங்களோட இதே ஸ்கூல் புக்கில் இருந்தாலுமே நீங்கள் காம்படிட்டிவ் எடுத்தாலுமே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இதோட ஒரு பேசிக் முடிஞ்சிருச்சு. ஸோ கெமிக்கல் பாண்டிங்கோட பேசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஒரு மெயின் கான்செப்டே நம்ம என்டர் ஆகுறோம்.
நெக்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த சாப்டர்லேயே ஏதாச்சும் இந்த வேர்ட்ஸ்லாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் வில் பி த ஓவர்லாப்பிங் கான்செப்ட். ஓவர்லாப். ஓகே. ஸோ ஓவர்லாப்பிங் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் கூட ஓவர்லாப் ஆகிறது. எப்போவுமே ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் ஜாயின் ஆகாது, ஓவர்லாப் தான் ஆகும். ஓகே. ஒன்றுக்கு ஒன்று மேலே வந்துட்டு ஓவர்லாப் ஆகும், இதுக்கு மேலே இது வந்து ஓவர்லாப் ஆகும். ஓவர்லாப்பிங் அப்படின்னா இட் இஸ் இன்டர்மிக்சிங் சொல்லுவாங்க. இன்டர்மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டல். நேற்றே பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஷெல் வரும், அடுத்து சப்ஷெல், அடுத்து ஆர்பிட், next will be spin. Okay, shell, subshell, orbit and spin. So orbit என்றது அதோட shape, right? So intermixing of orbital. So intermixing லே நமக்கு different types of intermixing இருக்கு, right? Intermixing of orbital எப்படின்னா subshell intermix ஆகும். So S P D, right? So இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றேன். What is S means? It is spherical, ரவுண்டா இருக்கும். Pல 3 ஆக்சிஸ்ல இருக்கும், PX, PY and PZ. ஓகே. Pல அதே மாதிரி Dல 5 கேட்டகரி இருக்கும். DXY will be இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சிஸ்க்கு பிட்வீன்ல இருக்கும் DXY. ஸோ DYZ. ஓகே. ஸோ DYZ. அடுத்து பார்த்தீங்கன்னா DZX. இதுவும் மூணுமே பார்த்தீங்கன்னா பிட்வீன் தி ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கும். மிச்சம் ரெண்டு பார்த்தீங்கன்னா dx square minus y square will be along the axisலயே இருக்கும், plus dz square. ஓகே. ஸோ இந்த dxy, dyz, dzx இதெல்லாமே between the axis, dz square and dx square will be along the axis. எல்லாமே ரெண்டுமே along the axisல இருக்கும், இது ரெண்டு மூணுமே between the axis. இது px, py and pz. ஓகே. இது எல்லாமே என்னோட ஆர்பிட்டல்ஸ், கரெக்டா? இது எல்லாமே சப்ஷெல்லோட ஆர்பிட்டல்ஸ். இப்போ இந்த சப்ஷெல்ஸ் எப்படி ஓவர்லாப் ஆகுதுன்னு பார்க்கலாம். எதை பேஸ் பண்ணி எனக்கு ஓவர்லாப் ஆச்சுன்னா பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கும். பட் இந்த ஓவர்லாப்பிங்ல பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். என்னென்ன பாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3 டைப்ஸ் ஆஃப் பாண்ட். ஒன் வில் பி ஆக்சியல், collateral or sidewise. அடுத்து phase wise. ஓகே. axial, collateral, sidewise or phase wise. axial அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அந்த பேர்லயே இருக்கு, axial is nothing but it is axis. ஸோ axial நம்ம என்ன சொல்லணும்னா axis. collateral and sidewise sidewiseல ஓவர்லாப் ஆகும். phase wiseனா in phase wise opposite direction 3D பேஸ்ல உங்களுக்கு ஓவர்லாப் ஆகும். axial அப்படின்னா intermixing of orbital, along the axis. ஓகே. உங்களுக்கு ஆக்சிஸ்லயே வந்து இன்டர்மிக்ஸ் ஆச்சுன்னா அது ஆக்சியல் சொல்லுவாங்க. கன்சிடர் திஸ் as axis. இதுதான் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு S இருக்கு, P இருக்கு, PX, PY, PZ இருக்கு, கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஐ அம் டேக்கிங் S. இந்த S பாருங்க, Sம் இன்னொரு S ரெண்டு ஆர்பிட்டலும் எனக்கு ஓவர்லாப் ஆகுதா? ரெண்டுமே எனக்கு ஓவர்லாப் ஆனது எப்படி சொல்றீங்கன்னா ரெண்டுமே ஆக்சிஸ்ல இருக்கு. என்னோட ஆக்சிஸ் என்னோட எஸ்ன்றது ஓவல் ஷேப்ல இருக்கும். ஷேப் உங்களுக்கு வந்து எது ஃப்ரண்ட் பாயிண்ட் எது பேக் பாயிண்ட் தெரியாது. இது எல்லாமே ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால என்னோட டாப் ஃப்ரண்ட் பார்ட்டும் என்னோட பேக் பார்ட்டும் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால அதை நம்ம ஆக்சியல் சொல்லுவோம். எல்லாமே ஆக்சியலே லை ஓவரா இருந்துச்சுன்னா அது ஆக்சியல். அடுத்து PXல பார்க்கலாம். PX ஃபார் எக்ஸாம்பிள் PX இந்த PXல பாருங்களேன், PXம் ஓவர்லாப் ஆயிட்டு எனக்கு பாருங்க என்னோட இந்த பார்ட்டும் என்னோட பேக் பார்ட்டும் ஆக்சிஸ்ல இருக்கு, அதோட இந்த பார்ட்டும் ஆக்சிஸ்ல இருக்கு. ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆக்சிஸ்லயே ஓவர்லாப் ஆகும். இது நம்ம என்ன சொல்றோம் ஆக்சில். இதே நீங்க PYல பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்காது. ஸோ அது பாத்தீங்கன்னா ஆக்சிஸ்ல மிட் பார்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த ஆக்சிஸ்ல ஃபார்ம் பண்ற பாண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா we call that as a sigma bond. We call this as a sigma bond. Okay, so sigma bond எப்போ ஃபார்ம் ஆகும்? when the overlapping is in axis. Next பாத்தீங்கன்னா
Next will be collateral or sidewise. Collateral அப்படின்னா intermixing of orbital, intermixing of orbital perpendicular to internuclear axis. For example, consider this as an axis. இது ஆக்சிஸ்ல இருக்கா? இப்போ pxம் sம் வந்துட்டு ஆக்சல் முடிஞ்சு. இப்போ py இந்த p ஓகே. இந்த pyல பாருங்க இன்டர்நியூக்ளியர் அப்படின்றது இந்த மிடில் பார்ட். இதை நம்ம இன்டர்நியூக்ளியர் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிஸ் வந்து ஓவர்லாப் ஆகிறது பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. என்னோட இதுதான் ஆக்சிஸா, இதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு யார்? இந்த இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கொலேட்ரல் ஆர் சைடு. ரெண்டும் சைடில் இந்த சைடு இதுதானே சைட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதுதானே சைட்ஸ். திஸ் ஒன் வி கால் இட் அஸ் ஆர் சைட்ஸ். இதை நம்ம சைட்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டாக இந்த சைட்ஸில் ஓவர்லாப் ஆச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்னா கொலேட்ரல் சொல்லுவாங்க. இதில் ஃபார்ம் பண்ணுற பாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பை பாண்ட். ஓகே, இதில் ஃபார்ம் பண்ணுற பாண்ட் வில் பி த பை பாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வில் பி ஃபேஸ் வைஸ். ஸோ ஃபேஸ் வைஸ் that is also perpendicular to internuclear axis. Okay, perpendicular to internuclear axis. Perpendicular internuclear axis na, for example நம்ம dxy பார்த்தோமா, dxy இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஓவர்லாப் ஆகும் 3D பேஸ்ல. ஸோ ஓவர்லாப் இந்த ஃபேஸ் வைஸ் இந்த மாதிரி ரெண்டுமே ஆப்போசிட்ல ஃபேஸ் வைஸ் டைரக்ஷன்ல ஆகும். இதுல டி ஆர்பிட்டல்ஸ் எல்லாமே ஆகும்னா இல்ல. இதுல பாத்தீங்கன்னா dxy, dyz, dzx இது மூணுமே தான் ஃபேஸ் வைஸ்ல இருக்கும். ஏன் dx² - y² dz² வந்து ஓவர்லாப் ஆகலைன்னா இந்த dz² x² ஆக்சிஸ்ல நடக்குது. என்னோட இதே பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆக்சிஸ்ல இருக்கு. பட் அது எப்படி ஃபேஸ் வைஸ்ல பாசிபிள்? அது எல்லாமே dx² y² dz² ஆக்சியல்ல வரும். ரைட்? ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ஓவர்லாப்பிங். இதில் சிக்மா பை இங்கே ஃபார்ம் ஆகிற பாண்ட் தான் பார்த்தீங்கன்னா டெல் பாண்ட். இந்த டைப் ஆஃப் ஓவர்லாப்பிங்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெல் பாண்ட். ஸோ வி ஆர் ஹேவிங் 3 டைப்ஸ் ஆஃப் ஓவர்லாப்பிங். ஸோ ஓவர்லாப்பிங்கிறது பிட்வீன் ஆர்பிட்டல்ஸ் ஆக்சிஸ்ல நடக்கும், அப்புறம் இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ் py நடக்கும், அப்புறம் dxy, dyz, dzx வில் பி நம்மளோட ஃபேஸ் வைஸ் டைரக்ஷன். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இதோட நம்மளோட ஓவர்லாப்பிங் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவர்லாப்பிங்ன்றது இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட மெயினாக ஓவர்லாப்பிங் கான்செப்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸோ கம்மிங் டு அவர் மெயின் டாபிக்ஸ். ஸோ நம்மளோட மார்க்ஸ் பேஸ் பண்ணுற டாபிக்ஸ் ஒரு காம்படிட்டிவ் லெவலில் ஐ மீன் அதிகமாக கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங்க்கு அப்புறம் ஹைபிரிடைசேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓவர்லாப்பிங்ல ஒரு கொஷின் பார்க்கலாம். SS 1s SS ஆர்பிட்டல் எனக்கு ஓவர்லாப் ஆச்சுன்னா என்ன டைப் ஆஃப் பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? S means it is sigma axial, right? Again அடுத்த question, when it is pxcx s மே it overlap in axis ல தான். கரெக்ட்டா? Again this is sigma bond. dxy என்ன டைப்? obviously 3 இருந்துச்சுன்னா that is del bond, right? அதே மாதிரி py it is pi bond, right? ஸோ இந்த மாதிரி ஓவர்லாப்பிங்ல இம்பார்ட்டன்ட் கேஸ். ஸோ ஓவர்லாப்பிங்ல இம்பார்ட்டன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட் தான், அதோட ஷேப், அதோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஷேப்ன்றது ஸ்பெரிக்கல் ஷேப் s ஆர்பிட்டல், டம்பிள் ஷேப் சொல்லுவாங்க, p பார்த்தீங்கன்னா டம்பிள் ஷேப். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வில் பி hybridization. Okay, so next important concept will be hybridization. Hybridization. Okay, hybridization அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா it is an intermixing of orbital, intermixing of orbitals, okay, with same energy level, to form
hybrid orbit. Okay, so இதுல hybridization concept இதுவுமே intermixing of orbital தான், பட் இதுல ப்ரொடியூஸ் பண்ற ஆர்பிட் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஆர்பிட்ல இருக்கும். இது கால்குலேட் பண்றதுக்கு ஸோ இதை வந்து என்ன ஸ்மால் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இதை வந்துட்டு ஸ்மால் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுவோம். we have a formula for hybridization. n is equal to number of valence electron in central metal atom. Okay, so central metal atom plus univalent species plus or minus charge divided by 2. இதுதான் வந்துட்டு நம்மளோட ஹைபிரிடைசேஷனோட ஃபார்முலா. n is equal to number of valence electron in central metal atom. நம்ம கண்டிப்பா valence electron தெரிஞ்சிட்டு central metal atom easy identify. The univalent species, what is in the univalent species na valency will be 1. யாரெல்லாம் இந்த univalent speciesல வரும்னா hydrogen, chlorine, fluorine, bromine, iodine. இவங்க அஞ்சுமே மட்டும் தான் univalent species. இதுக்கு அப்புறம் வரது யாருமே பாத்தீங்கன்னா univalent species, ஏன்னா இதோட valency எல்லாமே 1 தான். ஓகே, ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை, எல்லாத்துக்குமே ஒரு எலக்ட்ரான் தேவை. ஸோ அதனால யூனிவேலன்ட் ஸ்பீஷிஸ்ன்றது இந்த அஞ்சு எலிமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா யூனிவேலன்ட் ஸ்பீஷிஸ். ஓகே, ஸோ இதில் வேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் ஆர் மைனஸ் சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னோட வேல்யூ 2 இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ 2 n is equal to 1 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எஸ் தான், ரைட். n is equal to 2 இருந்துச்சுன்னா எஸ்ஸும் வரும், எஸ்ல முடிஞ்சிருச்சு, அப்புறம் பி எஸ்பி. n is equal to 3 அப்படியே ஆட் பண்ணிங்க, பியில் 3 இருக்கு இல்லையா, ஸோ எஸ்பி 2. n is equal to 4, it is sp3. ஏன்னா pல வந்து 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அகைன் n is equal to 5, sp3d. ஓகே, ஏன்னா d ல 5 இருக்கும், s ல 1 தான் இருக்கு, p ல 3 இருக்கு, d. n is equal to 6, sp3d2. n is equal to 7, sp3dq. So up to 7 we have. So என்னோட வேல்யூ பேஸ் பண்ணி எல்லாமே ஹைபிரிடைசேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம். S, sp2, sp3, sp3d, sp3d square, sp3dq. Okay, we can solve an example. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இதுல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் CH4 எடுத்துக்கோங்களேன். ஸோ CH4ல ஃபர்ஸ்ட், ஸோ என்னோட ஃபார்முலா என்ன, n is equal to number of valence electron in central metal atom. இதுல நம்மளோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் யாரு, கார்பன். ஸோ கார்பனோட வேலன்சி வில் பி 4. அடுத்து என்னோட யூனிவேலன்ட் ஸ்பீஷிஸ் பார்க்கணும். ஸோ என்னோட யூனிவேலன்ட் ஸ்பீஷிஸ் யாரு, யூனிவேலன்ட் ஸ்பீஷிஸ் வில் பி ஹைட்ரஜன் அண்ட் மை ஹாலோஜன். யூனிவேலன்ட் ஸ்பீஷிஸ் யாரோட பார்க்கணும், என்னோட சரௌண்டிங் ஆட்டம்ல தான் செக் பண்ணணும். இப்போ என்னோட யூனிவேலன்ட் ஸ்பீஷிஸ் ஹைட்ரஜன் இதுல இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா எவ்வளோ இருக்கு, 4 இருக்கா, +4. ஓகே, இதாவது சார்ஜ் இருக்கா, எதுவுமே சார்ஜ் இல்லை, ஸோ சார்ஜ் பண்ண வேணாம், டிவைடட் பை 2. ஸோ 8/2 will be 4. இப்போ n is equal to 4 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், sp3. ஓகே, இது ஒரு கொஸ்டின் இருக்கு, பாண்ட் பேர் எவ்வளோ, லோன் பேர் எவ்வளோன்னு சொல்லுவோம். பாண்ட் பேர்ன்றது கண்ணை மூடிட்டு இங்கே சரௌண்டிங் ஆட்டம்ல எவ்வளோ இருக்கோ அதான் பாண்ட் பேர். இப்போ என்ன இருக்கும், பாண்ட் பேர் 4. லோன் பேர் அப்படின்னா இந்த சரௌண்டிங் இந்த பாண்ட் பேர் இருக்கு இல்லையா, இந்த பாண்ட் பேர் என்னோட வர ஆன்சரும் மைனஸ் பண்றீங்கன்னா அந்த வேல்யூ வருது இல்லையா, அதான் லோன் பேர். இப்போ 4 - 4 will be 0. ஸோ திஸ் வில் பி மை ஹைபிரிடைசேஷன். இப்படிதான் நம்ம ஹைபிரிடைசேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் NH3. அகைன் NH3ல ட்ரை பண்ணுங்க. ஸோ NH3ல வேலன்ஸ் n is equal to valence electron will be 5, ஹைட்ரஜன் இருக்கு, ஸோ 3 divided by 2, 8/2, 4. அகைன் sp3. பாண்ட் பேர் எவ்வளோ இருக்கு, இங்கே 3 இருக்கு, ஆனால் என்னோட வந்த ஆன்சர் 4. ஸோ 4 - 3 1. இதுதான் லோன் பேர். ஸோ இது பாண்ட் பேர், இது லோன் பேர். ஓகே, சார்ஜ் இருக்கிற சம் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் CO3 2- இந்த மாதிரி கான்செப்ட். ஸோ இந்த CO3 என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கார்பன். ஸோ கார்பனோட வேலன்சி வில் பி 4. ஓகே, இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன்ன்றது யூனிவேலன்ட் ஸ்பீஷிஸா. ஸோ என்னோட ஆக்சிஜன்ன்றது இட் இஸ் நாட் அண்ட் யூனிவேலன்ட் ஸ்பீஷிஸ், ஏன்னா நம்மளோட ஹாலோஜன்ஸும் ஹைட்ரஜன் மட்டும் தான் யூனிவேலன்ட் ஸ்பீஷிஸ். அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜ். ஸோ சார்ஜ்ன்றது இங்கே +2 divided by 2, ரைட். ஸோ இந்த ஆக்சிஜன்ன்றது யூனிவேலன்ட் ஸ்பீஷிஸ் இல்லை, ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, +2. ஸோ n is equal to 6 divided by 2, ஸோ it is 3.
So when n is equal to 3, we call it as it is sp2. So again, இதில் bond pair எவ்வளோ இருக்கு? So bond pair will be 3. So lone pair will be again. So 3 minus 3 will be 0. Right? So இதோட நம்மளோட hybridization part over. ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஹைப்ரிடைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ நம்ம அப்கமிங் லெக்சர்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல்ஸில் இந்த நோட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செயல் பேட்சை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் என்னோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, நான் வெளியில வந்துட்டு நான் இன்ஸ்டியூட்டில் படிக்க முடியாத சுச்சுவேஷன், இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4 பேர் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு உங்களுக்கான ஒரு செயல் பேட்சாக இருக்க போகுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.